ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி சாரா ஜஸ்மினின் மரபணு புலஸ்தினி மகேந்திரனின் மரபணுவுடன் ஒத்துப்போவதாக தெரியப்படுத்த முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர முயற்சித்ததாக தெரிய வந்திருக்கிறது. லண்டனில் இயங்கும் அமைப்பான இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் இணையத்தில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டிஎன்ஏயை மாற்றுமாறு சரத் வீரசேகர என்னை வதைக்கிறார் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் வீரசிங்க இந்த அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபாலவிடம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு பிரதி போலீஸ் மா அதிபர் வீரசிங்க மரணம் அடைந்திருக்கிறார். கோவிட் காலத்தில் இந்த மரணம் நிகழ்ந்ததனால் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் நாடு முழுவதும் முப்படையினரையும் அழைப்பதற்கான விசேட உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறப்பித்திருக்கிறார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின் அடிப்படையில் பொதுமக்களின் பாதுகாப்பை பேணும் பொருட்டு இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நிதி மற்றும் பொது சேவைகளை பெற்றுக்கொள்ள வரி செலுத்துவோர் டின் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி நிதி நிறுவனங்களில் வங்கி கணக்கு ஆரம்பிக்க, கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ள, காணிகளை பதிவு செய்ய, வாகன வருமான அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க, கட்டட அனுமதிகளை பெறுவதற்கு டின் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தினால் அங்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரத்து செய்திருக்கிறது. மத்திய கிழக்கில் இருந்து இலங்கைக்கு வந்த கல்ஃப், ஏர் அரேபியா, ஃப்ளை துபாய், கட்டார் ஏர்வேஸ் ஆகிய 4 விமானங்கள் திரும்பிச் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. விசா காலம் முடிந்தும் இலங்கையில் தங்கியிருக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு விசாக்களை நீடிப்பதற்கு மேலும் 14 நாட்களுக்கு இந்த விசாக்களை நீடிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 சுற்றுலா பயணிகள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் இலங்கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக சந்தை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டு இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் பெருமளவில் குறைய வாய்ப்புள்ளதாக பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். வான்வழி பயணங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வரவு குறைவடைந்து நாட்டின் டாலர் கையிருப்பு குறைவடைந்து கச்சா எண்ணெயின் இறக்குமதி பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குருநாகல் பகுதியில் எரிபொருள் வரிசையில் காத்திருந்த 44 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிளுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த போது மாரடைப்பால் அவர் மரணமடைந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.